குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யர் சேனல். நான் உங்கள் திவாகர் சுந்தரராஜன். ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னு பார்ப்போம். நம்ம ஆக்சுவலாக இப்போ ஒரு 7 செக்மெண்ட்டாக நிஃப்டியை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் யார் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி பார்த்தோன்னே திடீர்னு நமக்கு பையர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கேப் டவுன் ஆனாலும் அக்ரெசிவாக பையர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போனாங்க. திருப்பி ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. திருப்பி பையர்ஸ் கொண்டு போய் ஆக்சுவலாக எக்ஸ்பிரி டேனா மார்க்கெட் கீழே விழும். ஆனால் இன்றைக்கி கீழே விழாமல் எபோவ் 25,700லேயே கொண்டு நிறுத்தியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க பையர்ஸ் கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் இருந்தது. பாயிண்ட் நம்பர் 2, இன்றைக்கி என்ன இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்றதை பார்ப்போம். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேப் டவுனு. நம்மளோட கண்டிஷன் படி கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும். மார்க்கெட் வந்து நம்ம ஆக்சுவலாக கேப் டவுனுக்கு ஒன்று வீடியோ போடலை, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். கேப் டவுனுக்கு வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும். கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த லெவல்ஸ்க்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸில் ஓப்பனாக செல்லர் ஸ்ட்ராங்கு, செல்லிங் ப்ரெஷர். ஸோ டபுள் கன்ஃபர்மேஷன். நாம் தைரியமாக புட் ஆப்ஷன் போகலாம். 5 மினிட்ஸ் முடிஞ்சோடனே டார்கெட்டு, நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட்டு சப்போர்ட். இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். இது நம்ம இந்த கேப் அப்புக்கு சொல்லியிருக்கோம். கேப் டவுனுக்கு இன்னும் வீடியோ போடல. ஸோ கேப் அப்புக்கு இருக்கான ஆப்போசிட் தான் இது. ஸோ இதோ இங்கே நீங்கள் டார்கெட் எடுத்தீங்கன்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் என்னென்னா எல்லோரும் இது நம்ம சொல்லுவோம் பார்த்தோன்னா டக்குன்னு நம்ம லெவல்ஸ் படி. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஒரு கேப், ஒரு பாயிண்ட், ஒரு ப்ரைஸ் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பார்க்கணும், லெஃப்ட்டில் என்ன இருக்குது, மேலே என்ன இருக்குது, கீழே என்ன இருக்குன்னு. லெஃப்ட்டில் எந்த லெவல்ஸும் இல்லை. மேலே பார்த்தா இதான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸு, இதான் சப்போர்ட். ஸோ இந்த ஸ்விங்கே தான் மார்க்கெட் இங்கே போயிருக்கு. ஆனால் தான் மார்க்கெட் வந்து இங்கே அடித்தோடனே கரெக்டாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துடுச்சு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து தான் நேற்றுக்கு திருப்பி போச்சு. அதே மாதிரி இங்கே சப்போர்ட் எடுத்துடுச்சு. ஸோ இந்த என்ட்ரி நம்ம எடுத்து ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுத்துக்கலாம். கரெக்டாக ஆக்சுவலாக இங்கே 20 பாயிண்ட்ஸ் வந்தது ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா. அடுத்தது வந்து இந்த இடத்துல எகெயின் இந்த ஸ்டாண்டர்ட் சப்போர்ட் நல்லாவே தெரியும் நமக்கு. ஏன்னா மார்க்கெட் நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம், கால் சைடு ஒண்டி தான் ஃபோக்கஸ் பண்ணணும், புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து இங்கேயே உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடுது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் இந்த செல்லரை பையை ரிட்டர்ன் பண்ண அப்புறம் ஒரு லிமிட் ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா கூட மார்க்கெட் திருப்பி அதே டார்கெட் அச்சீவ் ஆகிடுது. ஸோ நமக்கு 2 என்ட்ரி சாலிடாக கன்ஃபார்மாக கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போய் அதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டு திருப்பி மேலே போய் அப்படியே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிடுது. இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராப்பு தான். எல்லாருக்கும் அடி வாங்கியிருப்போம் ஷாப் லாஸ். இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே எடுத்திருந்தாலும் மார்க்கெட் உங்களுக்கு கண்டிப்பாக ஷாப் லாஸ் செட் ஆகிடும். இது ஃபுல்லாக ட்ராப் ஜோன் தான். இதை வந்து நீங்கள் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த இடத்துல இருந்தானா கண்டிப்பாக ட்ரேட் எடுக்க மாட்டான். இந்த ரேஞ்சில் இருந்துன்னா ட்ரேட் எடுக்காதீங்க. நாளைக்கு ரொம்ப கஷ்டம். இதுக்கு கீழே வந்து எடுப்போம், இதுக்கு மேலே வந்து எடுப்போம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் யார் எங்கே எடுத்தாலும் இவ்வளோ பெரிய கேண்டில் பார்த்துட்டு எடுப்பீங்க, திருப்பி ட்ராப்பு. இந்த சிகப்பு கலர் செல்லர் கேண்டில் பார்த்துட்டு புட்டு எடுத்திங்கன்னா திருப்பி ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக இடமே உங்களுக்கு ட்ராப் தான். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு என்ட்ரி நம்ம ஓப்பனிங் என்ட்ரி நம்ம ரூல்ஸ் படி வந்திருக்கு. எகெயின் இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட், நல்ல சப்போர்ட் இருக்குது, ஸ்விங் சப்போர்ட் இருக்கிறதுனால அதே மாதிரி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிடுது. ஸோ இங்கே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மி தான். இங்கே எடுத்தீங்கன்னா கூட லிமிட் ஆர்டர் போட்டு ரிவர்ஸில் வந்து அடிச்சுட்டு போயிருக்கோம். ஸோ 2 ட்ரேட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக நீங்கள் கிடச்சிது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நாளைக்கு என்ன அடுத்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த்து, மற்ற இண்டெக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம நிஃப்டிக்கு வருவோம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பில்டிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து நல்ல பையிங் ப்ரெஷராக இருக்குது. அடுத்தது வந்து ஸ்மால் கேப். ஸ்மால் கேப்பு பையிங் ப்ரெஷர் தான், பட் பெருசாக ஒன்றும் பாசிட்டிவாக இல்லை, ஃப்ளாட்டாக தான் போயிருக்கு. அடுத்தது கோல்டு நெகட்டிவ். எப்பவுமே ஸ்டாக் நல்லா போச்சுன்னா அவங்களுக்கு கமாடிட்டிஸ் நல்லா அடி வாங்கும். அதே தான் சில்வர்லேயும். இன்றைக்கி வந்து 3% டவுன் ஆகிருக்கு சில்வர், கீழே இறங்கிட்டு இருக்கு. அடுத்தது இந்தியா விக்ஸ் பார்ப்போம். இந்தியா விக்ஸு டவுனில் இருக்குது. ஓகே. ஸோ இந்தியா விக்ஸ் அப்புறம் போகவே டவுனில் இருந்தால் நமக்கு ஃபேவரட் அவசியமே இல்லை. அடுத்தது யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்ப்போம். அதுவும் கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்தது வந்து ஓஐ லெவல்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஓஐ லெவல்ஸை பொறுத்தவரை நாளைக்கு, இன்றைக்கி எக்ஸ்பைரி முடிஞ்சுனா நாளைக்கு தான் பில்டப் பண்ணுவாங்க. இது மந்த்லி எக்ஸ்பைரி 24th. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆஸ் இட் இஸ் மந்த்லி எக்ஸ்பைரி நிறைய பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க. 25,500ல் 71 lakhs புட்டோயும் 33 lakhs 1:2ல் இருக்குது. அதே மாதிரி 26,000ல் பார்த்தீங்கன்னா
புட் ஒய் 28 லேக்ஸ், கால் ஒய் 88 லேக்ஸ் இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட 1:3 இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த வீக் எக்ஸ்பைரி இருக்கும். 25,500 26,000 இந்த 500 ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு ஒய் பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ பில்டப் ஆகி இருக்குது. பட் இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும். ஏற்கனவே நீங்கள் மார்னிங் டெலகிராமில் போட்டிருந்தோம். லெவல்ஸை பார்க்காதவங்க எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸில் வந்து ட்ரேட் எடுக்க வேண்டாம். கண்டிப்பாக நமக்கு ஷாப்பில் செட் ஆகும். கம்ப்ளீட் ட்ராப் ஜோன் தான். ஸோ ஸ்மார்ட் மணி பொசிஷன் பார்த்தாச்சு, டெக்னிக்கல் பேட்டில் பார்த்தாச்சு. நாளைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது? நாளைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, டே க்ளோஸ் இங்கே எடுத்து மாற்றிடுவோம். டே இங்கே இருக்குது. டே லோ எங்கே இருக்குன்னு தெரியும். டே லோ இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃப்ளாட் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த பாக்ஸை உடச்சா என்ட்ரி எடுக்கலாம், இல்லைன்னா அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃப்ளாட் ஓப்பனாக வெயிட் பண்ணுவோம். இந்த பாக்ஸை தாண்டி 25,800 மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா வில் கோ ஃபார் எ கால். அதர்வைஸ் வெயிட் பண்ண வேணாம், இந்த பாக்ஸ் எடுக்க வேண்டாம். அதேமாதிரி கேப் டவுன் ஆச்சுன்னா 25,650 இந்த ரேஞ்சில் வந்துன்னா மார்க்கெட் கண்டிப்பாக நீங்கள் மேலே போகலாம். இன்ஃபேக்ட் இந்த ஸ்விங்கில் இருக்கிறதுனால நீங்கள் இங்கேருந்தே மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி ஒரு பாக்ஸ் இங்கே போட்டுக்கோங்க. எப்படி இன்னைக்கு ரிஜெக்ஷன் பாக்ஸ் கிடைச்சோ நாளைக்கு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பாக்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தோடனே மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் போகணும் அவசியம் இல்லை. இது வந்து நம்ம ரிஜெக்ஷன் பிளாக் என்ட்ரின்னு சொல்லுவோம். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா, இன்னி மாதிரி கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒரு கால் எடுங்க. டார்கெட் வந்து டே ஐ வச்சுக்கலாம், நேற்று டே ஐ வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த நேற்று டே க்ளோஸ் வச்சுக்கலாம். கேப் அப் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் திருப்பி வந்த அப்புறம் இந்த ப்ரைஸை தாண்டினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் போகணும், புட் ஆப்ஷன் போக வேண்டாம். ஏன்னா இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது, எகைன் ட்ரெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுவோம். ஃப்ளாட் ஓப்பன் ஆனால் எடுக்க வேண்டாம், இந்த பாக்ஸில் எடுக்க வேண்டாம். கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் கிடச்சோட நம்ம எடுப்போம். கேப் அப் ஆச்சுன்னா இந்த கேண்டில் தாண்டி பிரேக் அவுட் ஆகி ஒரு ரீடெஸ்ட் எடுத்தால் கால் எடுப்போம். இதுதான் நிஃப்டிக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாளை பொறுத்த வரையும். எஃப்ஐ டேட்டா மார்னிங் டெலிகிராமில் போட்டிருக்கோம், போகாதுங்க பாருங்கள். டெலிகிராம் லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.